கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. சேஃப்டி பின் ஒன்று இருக்கும். இது எடுத்தோடனே என்ன பண்றீங்க? ஃபயர் ஆயிடுச்சு. நீங்க இதை பாக்குறீங்க, உங்க இடத்துல இருக்கு. சொன்னா 3 மெத்தட் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்கல்ல, ஸ்டார் வேஸ்ட், ஸ்மார்ட்டிங் அந்த கூலிங்னு சொன்னாங்க. 3 மெத்தட் இருக்கு. 3 வந்து முடியாததுக்கு ஐடியா. இப்போ இது இருக்கு. 3 அடிக்கலாம் சொன்னாங்களா? இப்போ நீங்க ஃபயரை ஸ்டார்டிங்ல இருக்கிற யார் எடுக்கறாரு அந்த இடத்துல அவர் தான் முதல்ல ஆளு. தான் முதல்ல ஆளு. இப்போ எடுத்தோடனே என்ன பண்ணுங்க? இதுல சேஃப்டி பின்ன இது பிரஸ் பண்றதுக்காக இது இருக்கு. இது எடுத்தாச்சு. புரிஞ்சிச்சா? ரெடி. எப்போதுமே ரைட்ல ஹேண்ட் பண்ணுங்க. இதுல டீப் டீப்பா இந்த மாதிரி டீப் இருந்துச்சுன்னா அது தட்டுங்க. ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் பாக்ஸ்லயே தொலை கூடு கட்டி வச்சிருக்கோம். அது மாதிரி இது ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா இதுல ஒரு கூடு கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்றோம்னா நாங்க இருக்கும் போதே இதை ஒரு தட்டிடுவோம். அப்ப அது லூஸ் ஆயிடும். இல்லை இதுல இருக்கிறது ஸ்டோரேஜ் ப்ரெஷர், நைட்ரஜன் கேஸ், மோனோ அமோனியம் பாஸ்பேட் பவுடர் இருக்கு. புரியுதா? இப்போ நீங்க எடுத்துட்டீங்க உடனே ஃபயருங்கிறப்ப பதட்டம் இருக்கும் அந்த இடத்துல போறதுக்கு. உங்களுக்கு கரெக்டா கீழே அடிக்கிறது மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் ஹைட்ல கூட இருக்கலாம். நீங்க உடனே அங்கேயே பார்த்து எனக்கு ஒயர் இல்லை நினைக்கிறேன், ஒரு பெஞ்சை போட்டு கூட ஒரு சேவலை போட்டு சக்கு மேலே ஏறிட்டு அதை தொடும் அளவுக்கு ரைட் ஹேண்ட் பண்ணுங்க. உடனே என்ன பண்ணுங்க? அமுக்க போறீங்க. அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இங்க ப்ரெஷர் கேஜ்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது பச்சையில இருக்கும் ஒரு முள்ளு. நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். அந்த முள்ளு ரைட்ல வந்துச்சோ லெஃப்ட்ல வந்துச்சோ அப்படின்னா, இந்த முள்ளு ரைட்ல வந்துச்சுனாக்கா ஹை ப்ரெஷர்ல கோவமா இருக்கேன்னு அர்த்தம். அந்த முள்ளு லெஃப்ட் வந்துருச்சு அப்படின்னா நான் இனிமேல் தேவைப்பட மாட்டேன்னு அர்த்தம். இதை பார்த்துக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஷர் கேஜ். நல்லா இருக்கா? வாங்க. நல்லா இருக்காது பார்த்துட்டோம். ஃபயர் ஆயிடுச்சு. எங்க சிஸ்டம் அடியில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நீங்க அங்கே நிற்கிறீங்க, உடனே கையில் ஹேண்ட் பண்றீங்க. நான் சொன்ன மாதிரி டீப் பண்ண தட்டிட்டீங்க. இப்போ நீங்க தான் அடிக்க போறீங்க. சொல்றீங்களா? இவங்க அடிக்க போறாங்க. ஒரு சிஸ்டம் எரியுது அப்படின்னாலோ, ஒரு கார் எரியுதுன்னா நீங்க போய் கார்ல இருந்து மேல அடிச்சா அணையாது. ஒரு போன் சார் எரிஞ்சு பார்த்துட்டு போய் அதை அப்ரோச் பண்ற அளவுக்கு பாருங்க. ரைட் சார். சொல்லுங்க. கொளுத்தி விடுங்க. அங்கிட்டு போனேன். ஆன் பண்ணிக்கிட்டே கிட்ட போங்க. அவ்வளவுதான். இது என்ன பண்ணது? சரி, அவ்வளவு விலை மதிக்க முடியாது. பயன்படுத்துறது வந்து அந்த நேரம் நீங்க எப்படி தூக்கணும் மேல இருந்து நீங்க எப்படி தூக்கணும்? கேமராமேன் கிடப்பா. இப்போ அடியில இருந்து வரும்போது ஈஸியா தூக்கிட்டு வரலாம். அதெல்லாம் முடியல அப்படின்னா 2 பேர் சேர்ந்தாலும் ஒருத்தர் ஈஸியா கொண்டு வரலாமா? அடுத்தது 3 ஹேண்ட் மெத்தட். நீங்க இப்படி மாற்றி விடுங்க. ஒரு கை ஃப்ரீயா இருக்குல்ல, அவருக்கு ஒரு கை ஃப்ரீயா இருக்கு. இவரு புடிச்சுக்கிறாரு. முன்னாடி வாங்க சிஸ்டர், முன்னாடி வாங்க. சரியா நில்லுங்க. இப்ப செய்யுங்க.
புரியுதா? இந்த wrist அப்படியே tight ஆயிடுச்சா? இன்னும் வரட்டா? இப்பெல்லாம் அழுத்தம் கிடைக்கும். இப்ப என்ன பண்றீங்க? நீங்க உட்காருங்களேன். இந்த பக்கம் திரும்புங்க. தூக்குறது ரொம்ப ஈஸி. வெயிட்டான ஆளை கூட நம்ம எப்படி வெயிட்டாக போட்டு புரிந்து போக கூடாது. அவங்களையும் தூக்கணும்னா இப்படி 2 பேர் தூக்கினா ஈஸியா போயிடும். அதாவது வெயிட்டை பிரிச்சுக்கிறோம். புரியுதா? ஓகே. அடுத்து வந்து 3 ஹேண்ட் 3 உடஞ்சு போச்சு. கால் பண்ண அந்த கால் மட்டும் அடிபட்டுது. உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இருக்கிற காயம் மேல இன்ஜுரிஸ் ஆகக்கூடாது. ஒருத்தருக்கு உதவி செய்யறோம்னா அது உபத்திரமா இருக்கக்கூடாது. இந்த கால் இப்ப கீழே விட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பிளட் ரிலீஸ் ஆனா ரிலீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அதை மாத்தி தூக்கணும்னா குறையுமா? அதே மெத்தட் தான். A to Z மருத்துவமனை முன்னாடி பேர் அனைத்து பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு தீயணைப்புத் துறையின் சார்பாக ஒரு சிறப்பான ஆலோசனை, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் உண்மையிலே இங்கே இந்த நம்ம மருத்துவமனைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கே வருவது வந்து ஒரு டீமாக வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை தீயணைப்புத்துறை வந்து ஒரு சிறப்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறையை சார்ந்த அத்தனை பேருடைய பெயரையும் சொல்ல வேண்டும். காலத்தின் அருமை கருதி A to Z மருத்துவமனையின் சார்பாக எங்களுடைய பணியாளர்கள் அத்தனை பேர்களுடைய சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இங்கே நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் செல்வம் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, எப்போவாது தான் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், நம்ம பெரிய கோயில் 1000 ஆண்டு காலம் ஆனாலும் ஒரு நாள் நடந்துருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மை. எந்த விபத்துமே நடக்க வேண்டாம்னு முதல்ல இறைவனை வேண்டிக்கும். அப்படி வந்து ஒரு விபத்து வந்துட்டா என்ன செய்யணுங்கிறதுக்கு, எப்படி நம்ம மருத்துவமனையில் நோய் வரக்கூடாது, வந்துட்டா எப்படி வைத்தியம் பண்ணுறோமோ அது மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய்நாடி வாய்ப்பை செயல் என்ற வள்ளுவத்தின் வாய்மொழிக்கு ஏற்ப இந்த மருத்துவமனையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் அதில் சிறப்பாக செயல்படுறீங்க. அந்த வகையில் அதோடு இணைந்து வரக்கூடிய நம்ம உயிரை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு என்று நான் கருத வேண்டும். ஏனென்றால் நான் வந்து தேர்தல் வேலையாக வெளியில் கிளம்ப போனேன். இது ஒரே கூட்டமாக இருக்குன்ட்டு நான் வந்துட்டேன். வந்து தம்பி வர்றதுன்னா நீங்கள்லாம் இதெல்லாம் அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்களே, அதிகாரியை வந்துட்டாங்கிற அடிப்படையில் உடனே வந்து அவங்க மிக அருமையான ஒரு இது. நான் என்னுடைய வயசுக்கு நான் இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். உண்மையிலே சொல்லுவேன். நான் பொது வாழ்க்கையில் இருந்தால் கூட சொல்லுவாங்க, அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ செவிலியர் அவங்களாம் இது பண்ணாங்க, ரூபாலாம் எல்லாருமே வந்து ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது. இப்போ காருக்குள்ளே வச்சுக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட நம்ம சகோதரர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கணும். எல்லார் வீட்டுக்குமே விட இதை விட சின்னதாக இருக்கான்னு பாருங்கள். எல்லா வீட்டுகளுக்குமே நம்ம மருத்துவமனை சார்பில் நான் வாங்கி கொடுத்துட்றேன். அந்த வகையில் ஏன்னா முக்கியமானது நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேனே, என்னுடைய அனுபவத்தில் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்கிறேன். நிறைய இதுகளில் இப்போ என்னுடைய பஞ்சாயத்துலலாம் நிறைய பெயராகும். நாங்கள் போயிருக்கோம். பெரிய வண்டியில் வருவாங்க, அதை அணைச்சிட்டு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு நம்ம சேஃப்டியாக இருக்குது. அந்த வகையில் இப்போ தம்பி வந்து வீட்டுக்கு முதல்ல எங்கள் வீட்டுக்கும் கொடுக்குறோங்க. அந்த வகையிலே ஒரு இதை ஆமாம் இது பண்ணி நல்ல ஒரு இதை ஆலோசனைகளையும் விழிப்புணர்வு குறிப்பாக இப்போ ஈஸியாக ஹேண்டில் பண்ண சொல்லி சொன்னாங்க. இந்த மெத்தடை வந்து அவங்களுடைய அனுமதியோடு சொல்கிறேன். இந்த நோயாளி வர்றவங்களை கூட இப்போ யாழினியும் ரூபாவும் தூக்குன மாதிரி கூட நோயாளியை தூக்கிட்டு போகலாங்கிறது என்னுடைய கருத்தை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அதுவும் ஈஸியாக இருக்குது. அது ஸ்ட்ரெச்சரை காணும் இருக்கக்கூடாது. அவசர காலத்தில் எந்தெந்த வகையில் இப்போ தீயணைப்புத்துறை ஃபயரானதாங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்துருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தணும். இப்போ இங்கே வந்திருக்க பிஆர் எல்லாமே வந்து இது ஒரு மீட்டிங்கில் இப்போ என்ன தெளிவாக என்ன சொல்லுவாங்க, நர்சஸ் எல்லாருமே வந்து
அவங்கவுங்க துறை சார்ந்தவங்க அது மேனேஜரு ஹெச்ஆர் அவங்கெல்லாம் அது அண்ணன் தாமரம் எல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டெய்லியும் ஒரு கிளாஸாக இது பண்ணிடுங்க. இது வந்து டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் இதாகும். அந்த வகையில் வந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்து நம்மளுடைய தீயணைப்புத்துறை வந்து மிகவும் உறுதுணையாக அந்த அவங்க ஒவ்வொரு அசைவுகளையும் நம்மளை வாட்ச் பண்ணி நமக்கு ஒரு ஏன்னா ஒரு குறுகிய இடத்துல நம்ம ஒரு மருத்துவமனை அமைச்சு ஒரு சேவை நோக்கோடு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத ஓரளவு அவங்க புரிஞ்சு வந்து நமக்கு அப்பப்போ வந்து ஒரு நல்ல ஆலோசனை வழங்குறாங்க. சார் சொல்லுங்கள் சார். இந்த வரேன். வந்துடுறேன். வந்துட்டுருங்க சார், பக்கத்தில் வந்துட்டேன். Oh, on time. Hello ma'am, office போவோம். Trafficல கூட ஸ்மூத்தா. இதுதான் எங்க perfect. Safe and secure. Hey modern, நீ maxi. இது zoom zoom பறக்குற. Check check check. This is F taxi. கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி.